வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 78வது இந்திய சுதந்திர தினத்தின் கருப்பொருள் என்ன? இதற்கான ஆன்சர் வளர்ந்த பாரதம். இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய 78வது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாட போகிறோம். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி. நம்ம இந்தியாவுக்கு வல்லரசு இலக்கு எப்போ அப்படின்னா 2047. அதாவது 2047வது ஆண்டுக்குள்ளாடி நம்ம இந்தியாவை ஒரு வளர்ந்த பாரதமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு. அதனால தான் இந்த 78வது இந்திய சுதந்திர தினத்துடைய கருப்பொருளாக வளர்ந்த பாரதம் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கியிருக்காங்க, அப்படிங்கிற ஒன்றை வந்து வச்சுருக்காங்க. ஓகே, ஹிந்தியில் இதை விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதையுமே பார்த்து வச்சுங்க. நீங்கள் ஏன்னா இங்கிலீஷில் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது. ஓகே, இந்த ஆண்டு தான் நம்ம இந்தியாவுடைய 75வது குடியரசு தினத்தை கொண்டாடி இருந்தோம். இந்த ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி. இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்தியாவுடைய 75வது குடியரசு தின விழாவுடைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த 75வது குடியரசு தினத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா வளர்ந்த பாரதம் மற்றும் பாரதம் ஜனநாயகத்தின் தாய் அப்படிங்கிறது. ஹிந்தியில் விக்ஷித் பாரத் அண்ட் பாரத் லோக்தந்திரா கி மாத்ருகா அப்படிங்கிறது தான். அடுத்தது, அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் வினய் குவாத்ரா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். இவர் அமெரிக்காவில் போய் பணியில் இருப்பார். ஆனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் இடையில ஒரு பாலமாக இருப்பார். ஓகேவா, இவர் நம்ம இந்தியாவுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை செயலராகவே பணிபுரிந்திருக்காரு. இதே மாதிரி இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் யார் அப்படின்னா எரிக் கார்செட்டி அப்படிங்கிறவர். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். இவர் நம்ம இந்தியாவில் பணிபுரிவார். இவர் வந்து இந்தியாவுக்கு அமெரிக்கா இடையில ஒரு பாலமாக செயல்படுவார், உறவுடைய பாலமாக செயல்படுவார். அடுத்தது, 2022-23 நிதியாண்டு அதிக வருவாய் கொண்ட மாநில கட்சிகள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள கட்சி எது? இதற்கான ஆன்சர் பாரத ராஷ்டிர சமிதி. நம்ம இதில் மாநில கட்சிகளை மட்டும்தான் கணக்கில் எடுத்திருக்கோம். ஓகேவா, ரொம்ப அதிகமான வருமானம் வைத்து முதலிடத்தில் இருக்கிறது தெலுங்கானாவை சேர்ந்த பாரத ராஷ்டிர சமிதி அப்படிங்கிற கட்சி. 2ஆம் இடத்துல இருக்கிறது மேற்கு வங்காளத்தை சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி. ஓகேவா, அடுத்தது 3ஆம் இடம் பிடித்தது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம், திமுக இருக்குல்ல, அதுதான். ஓகே, அடுத்தது 2022-23 அதிகம் செலவிட்ட மாநில கட்சி எது அப்படின்னா அது திரிணாமுல் காங்கிரஸ் தான். ஓகேவா, இந்த ரிப்போர்ட் வந்து ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் அப்படிங்கிற அமைப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான கல்வி கட்டணம் ரொம்ப ரொம்ப குறைவு, ஒரு 5000 ரூபாய் மட்டும்தான். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சந்தேகங்கள்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் ஸ்டடி ஹாலுமே அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் அண்ணா நகரில் இருக்கிறீங்க இல்லை அதை சுற்றி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வசதியை பயன்படுத்திங்க. நம்ம ஸ்டடி ஹாலில் ஏசி வசதி இருக்குது, அதுக்கப்புறம் ஒய்ஃபை வசதி இருக்குது, அடுத்தது லைப்ரரி வசதி கூட இருக்குது. நீங்கள் நம்ம ஸ்டடி ஹாலில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, வங்காளதேச விடுதலை போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் 1971. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பிரிவினைக்கு அப்புறம் பங்களாதேஷ் அப்படிங்கிறது கிழக்கு பாகிஸ்தானாக தான் இருந்துச்சு, ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் 1971ஆவது ஆண்டு நம்ம இந்தியாவோட உதவியின் மூலமாக பாகிஸ்தான் கிட்ட இருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான், அதாவது பங்களாதேஷ் வந்து விடுதலை பெற்று தனி ஒரு நாடாக உருவாகின்றது. அந்த டைமில் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு எதிராக முக்தி வாகினி அப்படிங்கிற ஒரு அமைப்பு போரிட்டாங்க. ஓகேவா, அப்போது அந்த டைமில் இருந்த அரசு என்ன முடிவு பண்ணாங்கன்னா இந்த முக்தி வாகினி அப்படிங்கிற அமைப்பினருடைய வாரிசுகளுக்கு அரசு பணியில் நம்ம ஒரு 30% இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க தான் போரில் வந்து பங்கேற்றிருக்காங்கல்ல, அதனால தான். அப்போ வந்து 2018ஆவது ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போராட்டம் உருவாகி இருந்தது. என்னென்னா இந்த மாதிரி அவங்களுக்கு நீங்கள் 30% இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டம் பண்ணாங்க. அப்போ அந்த டைமில் அரசு என்ன பண்ணாங்கன்னா ஓகே இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அந்த இடஒதுக்கீடையே ரத்து பண்ணிட்டாங்க. அப்புறம் இப்போ என்ன பண்ணாங்கன்னா 2024ஆவது ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி இந்த மாதிரி அரசு இந்த இடஒதுக்கீடை ரத்து பண்ணாங்கல்ல, அது செல்லாது அப்படின்னு அங்கே இருக்கிற உயர் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. இப்போது நீங்கள் எப்படி அதை செல்லாதுன்னு சொல்லலாம்? அதாவது கண்டிப்பாக அவங்களுக்கு இடஒதுக்கீடை ரத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு தரப்பினர் இப்போ போராடுறாங்க. இன்னொரு தரப்பினர் இல்லை எங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம்னா சாதாரண அளவில் இல்லை. இப்போ வந்து 100க்கு மேற்பட்டவங்க அதில் வந்து போராட்டத்தில் இறந்துட்டாங்க. ஓகேவா, அப்படி அடிச்சுக்கிறாங்க. இப்போ 2 வாரமாக இந்த மாதிரி தான் பங்களாதேஷில் பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு.
அடுத்தது தமிழகத்தில் அம்மா உணவகம் எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2013 பிப்ரவரி 19. அம்மா உணவகம் தமிழகம் முழுவதும் 407 அம்மா உணவகங்கள் இருக்கு. இங்கே எல்லாமே மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் தான் பணிபுரிகிறாங்க. அவங்களுக்கு நாள்தோறும் ரூபாய் 300 வந்து வழங்குறாங்க, ஒரு ஊதியம் மாதிரி வழங்குறாங்க. இப்போ நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, அம்மா உணவகங்களை மேம்படுத்துறதுக்கு ரூபாய் 21 கோடி வந்து நாங்கள் நிதி ஒதுக்கீடு பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது 2023 கணக்கெடுப்பின்படி பாகிஸ்தானின் மொத்த மக்கள் தொகை என்ன? இதற்கான ஆன்சர் 24 கோடி. இப்போ பார்த்தீங்கன்னா பாலின விகிதம் அங்கே வந்து 1:0.6, அதாவது ஒரு ஆணுக்கு 0.6 பெண்கள் தான் இருக்காங்க. அங்கே முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை வந்து 96.35% இருக்குது. இந்துக்களுடைய எண்ணிக்கை வந்து 38 லட்சமாக இருக்குது. அங்கே இருக்கிற மொத்த பாப்புலேஷனில் 1.61% இருக்குது. பாகிஸ்தானில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிற சிறுபான்மையினர் சமூகம் யார் அப்படின்னா இந்துக்கள் தான். சிறுபான்மையினர் அப்படின்னா இப்போ பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய நாடு தானே, அங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது இஸ்லாமியர்கள் தானே. அப்போ அதை தவிர மீதி இருக்கிற மதத்தை எல்லாத்தையுமே சிறுபான்மையினர் மதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கிறிஸ்டியனிசம், அதுக்கப்புறம் புத்திசம், அதுக்கப்புறம் ஜெயினிசம், சீக்கிசம், அதுக்கப்புறம் இந்துயிசம், இது எல்லாமே ஓகேவா. அப்போது அங்கே இருக்கிற ரொம்ப அதிகமான சிறுபான்மையினர் சமூகம் யார் அப்படின்னா இந்துக்கள். அடுத்தது அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது பெற்ற முதல் தமிழக வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் இந்துமதி கதிரேசன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த வீரர் விருது பெற்றவர் யார் அப்படின்னா லில்லியன் சுவாலா சாங்டே அப்படிங்கிறவர். சிறந்த வீராங்கனை விருது வென்றவங்க யாருன்னா இந்துமதி கதிரேசன். இவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இப்படி பார்க்கும்போது இந்த விருதை பெற தமிழக வீராங்கனை இவங்க தான் முதல் முறை ஓகே. அதாவது இந்த வீராங்கனை தான் இந்த விருதை பெற தமிழக வீராங்கனை இந்த விருதை பெறது இதுதான் முதல் முறை ஓகே. இந்த அவார்டை வழங்குற அமைப்பு AIFF அப்படிங்கிறது தான், அதாவது அகில இந்திய கால்பந்து சம்மேளனம், ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச நிலவு தினம் ஜூலை 20 இன்டர்நேஷனல் மூன் டே. எதனால் இந்த மாதிரி நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா 1969 ஜூலை 20 தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் அல்ரின் இவங்க 2 பேருமே நிலவில் முதலாக காலடி எடுத்து வைத்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஒன்று சொல்லியிருக்காங்க, என்னென்னா ஒரு மாணவரை ஒரு பள்ளியிலேருந்து இன்னொரு பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்னா அந்த பள்ளியில் டிசி எங்களுக்கு கண்டிப்பாக தரணும், அப்போ தான் நான் எனக்கு இந்த மாணவரை வந்து சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வந்து கட்டளையிட்டிருக்காங்க. இப்போது படிக்கிற பள்ளியில் கூட டிசி கேட்குறாங்க, மாற்று சான்றிதழ் கேட்குறாங்க அப்படின்னா அது உடனே வழங்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா சில பள்ளிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் 6th வரைக்கும், அதாவது 5th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, 6th வந்து நான் வேறு ஸ்கூலுக்கு படிக்கணும் அப்படின்ற மாதிரி போய் டிசி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ அப்படியா, ஃபீஸ் பேலன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இல்லை இவ்வளோ ஃபீஸ் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குது, அதை கட்டிட்டு இந்த டிசியை வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கட்டணம் வசூலிக்கிறதுக்கு மாற்று சான்றிதழை ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே. இனி ரிவிஷன் பார்க்கலாம். 78வது இந்திய சுதந்திர தினத்தின் கருப்பொருள் என்ன? இதற்கான ஆன்சர் வளர்ந்த பாரதம். உங்ககிட்ட கேட்ட கொஸ்டின் 75வது குடியரசு தினத்துடைய நம்ம இந்தியாவுக்கான சிறப்பு விருந்தினர் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் வினய் கோத்ரா. அடுத்தது 2022-23 நிதியாண்டு அதிக வருவாய் கொண்ட மாநில கட்சிகள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள கட்சி எது? இதற்கான ஆன்சர் பாரத ராஷ்டிர சமிதி. அடுத்தது வங்காளதேச விடுதலை போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் 1971. அடுத்தது தமிழகத்தில் அம்மா உணவகம் எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2013 பிப்ரவரி 19. அடுத்தது 2023 கணக்கெடுப்பின்படி பாகிஸ்தானின் மொத்த மக்கள் தொகை என்ன? இதற்கான ஆன்சர் 24 கோடி. அடுத்தது அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது பெற்ற முதல் தமிழக வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் இந்துமதி கதிரேசன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.